இதுக்கு என்ன வரும் ஆன்சரை பாருங்க. பிரேக்கிங் டார்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், பிரேக்கிங் டார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. பிரேக்கிங் டார்க் இஸ் ப்ரொவைடட் பை permanent magnet in a single phase energy meter is proportional to the square of the flux in the permanent magnet, speed of the meter, அப்புறம் distance of the permanent magnet from the center of revolving disk. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எல்லாமே தான் வரும் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங் டார்க் ப்ரொவைடட் பை a permanent magnet in a single phase energy meter can be changed by. பிரேக்கிங் டார்க் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் வரும்? ரெண்டு ஆப்ஷனுமே தான், போத் ஏ அண்ட் பி. Braking torque provided by a permanent magnet of a single phase energy meter can be changed by providing magnetic shunt and changing its position. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா changing the distance of the permanent magnet from the center of the revolving disk. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த இதுதான். இது வந்து இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் begin to apply voltage by எவ்வளோ வரும் உங்களுக்கு? 90 டிகிரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே அந்த கொஷின்ஸ் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படியே. ஓகேவா. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு? ஆப்ஷன் வந்து இது வந்து 90 டிகிரி. இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர் மேக்ஸிமம் டார்க் இஸ் ப்ரொவைடட் when phase angle between the two fluxes. ரெண்டு ஃப்ளக்ஸுக்கும், ஷண்ட் மேக்னெட் ஃப்ளக்ஸுக்கும் சீரிஸ் மேக்னெட் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டும் வந்து 90 டிகிரி தானே, ஹைலி இண்டக்டிவ் 90 டிகிரி. இதுவும் 90 தான் வரும். இல்லை இதுவுமே இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர்னா ஹைலி இண்டக்டிவ் தான். ஸோ அதனால் வந்து 90 டிகிரி தான். புரியுதுங்களா இந்த கொஷினு? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல, இதில் ஈஸியாக இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை, ஈஸியாக இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். இது என்னன்னு, ஃபேண்டம் லோடிங் ஃபார் டெஸ்டிங் எனர்ஜி மீட்டர் இஸ் யூஸ்டு. எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு டெஸ்ட் மீட்டர்ஸ் ஹேவிங் லார்ஜ் கரண்ட் ரேட்டிங். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். டு டெஸ்ட் மீட்டர்ஸ் ஹேவிங் லார்ஜ் கரண்ட் ரேட்டிங் ஃபார் விச் லோட் மே நாட் பி அவைலபிள் ஃபார் லெபார்டரி. ஆல்சோ ரெடியூசஸ் பவர் லாஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபேண்டம் லோடிங். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர் காம்பன்சேஷன் ஃபார் ஃப்ரிக்ஷன் இஸ் ப்ரொவைடட் பை ஷேடிங் பேண்ட். ஓகேங்களா. இந்த ட்ரில்லிங் ஹோல்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா க்ரீப்பிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா ஷேடிங் பேண்ட்ஸ் விச் ஆர் ஆக்சுவேட்டட் பை டு ப்ரொவைட் கான்ஸ்டன்ட் டார்க் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி லோடு. அதான் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். காம்பன்சேஷன் ஃபார் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்து வந்து இதை சொல்கிறாங்க பாருங்க, ஹவுஸ் ஹோல்டு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் எனர்ஜி மீட்டர் த மீட்டர் கேன் பி ரிவர்ஸ்டு. அதாவது டிஸ்க் இப்படி ரொட்டேட் ஆகுது, அந்த டிஸ்கை வந்து இப்படி ரொட்டேட் ஆக வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. மீட்டர் கேன் பி ரிவர்ஸ்டு பை ரிவர்சிங் சப்ளை டெர்மினல். அடுத்து வந்து ரிவர்சிங் லோடு டெர்மினல். அடுத்து வந்து ஓப்பனிங் மீட்டர் கனெக்ஷன் அண்ட் ரிவர்சிங் எய்தர் ப்ரெஷர் காயில் ஆர் கரண்ட் காயில். ஓப்பனிங் த மீட்டர் அண்ட் ரிவர்சிங் கரண்ட் காயில் அண்ட் சர்க்கிள். என்ன வரும் உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல பாருங்க, இது வந்து கரண்ட் காயில், இது வந்து ப்ரெஷர் காயிலா. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே வாட் மீட்டரில் பார்த்துருக்கோம் ஞாபகங்களா? கரண்ட் காயில், ப்ரெஷர் காயில். மீட்டர் வந்து இந்த பக்கம் ரொட்டேட் ஆகணும்னா இதே டைரக்ஷன் தான். பாருங்க, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸா, ப்ளஸ்ஸு மைனஸு. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மறுபடியும் கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும்? எய்தர் ஏதாவது ஒன்று தான் மாற்றணும். இது வந்து பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் ஏ, இந்த இடம் பின்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்த மட்டும் மாற்றணும். இதை பி, இதை ஏ அப்படின்னு மாற்றிட்டு மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தான் வந்து என்னென்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இல்லை அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஏபின்னு அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் அப்படியே ரிவர்ஸில் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் சிடின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம
இதை வந்து நம்ம அப்படியே பாருங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து டிசி அப்படின்னு போட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏபி எதர் கரண்ட் காயில் ஆர் ப்ரெஷர் காயில் ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மாற்றணும். ரெண்டையும் மாற்றினீங்க அப்படின்னா பழைய மாதிரியே தான் ரொட்டேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து பாருங்கள், இதில் வந்து ஏபிக்கு பதிலாக இங்கே வந்து பி, சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டையுமே நான் மாற்றுறேன். சப்போஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு ரெண்டையுமே இதில் வந்து ஏபின்னு இருக்கா, இங்கே பிஏ, இங்கே சிடின்னு இருக்கா, இங்கே டிசி, இப்படி கொடுத்தாலும் என்ன ஆகும்? மறுபடியும் பழைய மாதிரியே தான் ரொட்டேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஏதாவது ஒன்றை தான் மட்டும் மாற்றணும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து இதில் எது வரும்? ஆப்ஷன் இந்த சி தான். புரியுதா உங்களுக்கு? ஓப்பனிங் த மீட்டர் கனெக்ஷன் அண்ட் ரிவர்சிங் எய்தர் பொட்டன்ஷியல் காயில் ஆர் டெர்மினல் ஆர் கரண்ட் காயில் டெர்மினல், ஷண்ட் மேக்னெட் ஆர் சீரிஸ் மேக்னெட், ஏதாவது ஒன்று வந்து நம்ம மாற்றணும். புரியுதாங்கப்பா? இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர் ரன்ஸ் ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக சுற்றுது. கேன் பி ஸ்லோட் டவுன் பை lag adjustment or light load by adjusting position of the braking magnet and making closer to the center. டிஸ்க்கு க்ளோஸராக கொண்டு வரலாமா பிரேக்கிங் மேக்னெட்டை? பிரேக்கிங் மேக்னெட்டுங்கிறது அந்த சி ஷேப்பில் இருக்குல்ல, அதுதான் பிரேக்கிங் மேக்னெட்டு. அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அந்த டிஸ்க்கு பக்கமாக கொண்டு வரலாமா இல்லை டிஸ்க்கு அவுட்டராக கொண்டு போகலாமா? பை அட்ஜஸ்டிங் த பொசிஷன் ஆஃப் பிரேக்கிங் மேக்னெட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் டிஸ்க். இப்போ பார்த்தல, டிஸ்க்கு பக்கமாக கொண்டு போனீங்கன்னா வேகமாக சுற்றும். ஏன்னா உனக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அதிகம், வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு கரண்ட்டை பொறுத்து தானே ஸ்பீடு உங்களுக்கு, அதனால அது வந்து. ஸோ அப்போ வந்து பிரேக்கிங் அந்த சி ஷேப் மேக்னெட்டை வந்து டிஸ்டன்ஸை கொஞ்சம் டிஸ்க்கு கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிடும். பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாகிடும். புரியுதாங்கப்பா? அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் த டிஸ்க். அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? கிரீப்பிங் இன் ஏ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர். கிரீப்பிங் எதனால நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஓவர் காம்பன்சேஷன், ஃப்ரிக்ஷன்னால. கிரீப்பிங்னா ஃப்ரிக்ஷன் தானே. கிரீப்பிங் வந்து நோ லோடு கண்டிஷன்லையும் அது ரொட்டேட் ஆகிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து இந்த ப்ரெஷர் காயிலில் வோல்டேஜ் வருது, அது இல்லாமல் என்ன வரும்னா ஓவர் வோல்டேஜ் வருது, அதனாலேயும் நடக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த டிஸ்க் கரெக்டாக அந்த ஃப்ரிக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னாலும் வரும். வைப்ரேஷன்னாலையும் ரொட்டேட் ஆகலாம். ஸோ ஆல் ஆஃப் த ஆப்ஷன் வந்து என்னென்னா எல்லாமே தான், ஆல் ஆஃப் த இப்போ. இதுதான் ஆன்சர். புரியுது? இதில் இருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வரும்பா, அப்படியே வரும். எனர்ஜி மீட்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதில் இருந்தால் கேட்பாங்க. இதில் ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் லோடு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர். லைட் லோடு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5% ஆஃப் தி ஃபுல் லோடு கரண்ட். அது அப்படியே நல்லா இது பண்ணிக்கோங்க. லைட் லோடு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர். புரியுதாங்கப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த எனர்ஜி மீட்டரில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே இதை மீறி இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. புரியுதாங்கப்பா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட், லைட் லோடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ ஃபேண்டம் லோடிங்னா எனர்ஜி மீட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், வித்தவுட் வேஸ்டிங் பவர் வேஸ்ட் பண்ணாமல் அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹை கரண்ட் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹை கரண்ட் ரேட்டிங், வோல்டேஜ் ரேட்டிங்கில் லார்ஜ் கரண்ட் ரேட்டிங். அதே மாதிரியே வந்து இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் காம்பன்சேஷன் எதை வச்சு பண்ணுவீங்க அப்படின்னா ஷேடிங் பேண்டு. நல்லா ஞாபகம். ஃப்ரிக்ஷன் காம்பன்சேஷன் வந்து டன் பை ஷேடிங் பேண்டு. அதே மாதிரியே டிஸ்கில் ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போடுறது இருக்குன்னா க்ரீப்பிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரியே டிஸ்க் வந்து வேகமாக சுற்றுது, அதை ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம? அந்த ஷேடிங், அந்த பிரேக்கிங் மேக்னெட்டை வந்து டிஸ்க்கு ரொம்ப அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் த டிஸ்க். ஓகேங்களா? க்ளோஸராக கொண்டு வந்தோம்னா வேகம் அதிகமாக இதாகும். அதே மாதிரியே வந்து அந்த டிஸ்கோட டைரக்ஷனை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கு, அதை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும்? எய்தர் ஷண்ட் மேக்னெட்டு இல்லை பிரேக்கிங் சீரிஸ் மேக்னெட்டு. அதில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் மாற்றணும், ரெண்டையும் மாற்றக்கூடாது.
ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட் லோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னன்னா 5% ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட்டு. அடுத்தது வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த லேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்க்கல. லேக் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. லேக்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இதில் வந்து கரண்ட் காயில் ப்ரெஷர் காயில் இருக்கா. ஸோ வந்து கரண்ட் காயில் வந்து லோடுக்கு சீரியஸாக இருக்குது, ப்ரெஷர் காயில் வந்து ஹைலி இண்டக்டிவ். ஸோ அப்போ எது வந்து லேக் ஆகும்? கரண்ட் எது விச் ஒன் இஸ் லேக்கிங்? ஐ லேக்ஸ் வி, ஹைலி இண்டக்டிவ்னு சொல்லிட்டோம். இண்டக்ஷன் டைப், இதுக்கு பேர் இண்டக்ஷன் டைப்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹைலி இண்டக்டிவ்னா கரண்ட் லேக் வோல்டேஜ் பை 90 டிகிரி. புரியுதாங்கப்பா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இதில் வந்து என்ன ஆன்சர் வரும்? இது எழுதிக்கோங்க. The lag adjustment is done to make pressure coil flux lags 90 degree behind the applied voltage. இந்த 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 கொஷின் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். வேற எதுவும் இந்த எனர்ஜி மீட்டரை விட்டுருங்க, அவ்வளவுதான். வேற எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எதுவும் பார்க்க வேணாம். கிரீப்பிங் எதனால வருதுன்னா ஓவர் ஃப்ரிக்ஷன் காம்பன்சேஷன், அதாவது ஓவர் காம்பன்சேஷன் ஆர் ஃப்ரிக்ஷன், அப்புறம் வைப்ரேஷன், ஓவர் வோல்டேஜ், இதனாலையும் வந்து வந்து என்ன வரும்னா அந்த கிரீப்பிங் நடக்கும். கிரீப்பிங் எப்படி அவாய்ட் பண்றது அந்த கான்செப்ட்ஸ். அப்புறம் இந்த இது வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து புரியுதாங்கப்பா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நடத்துகிற கொஷின்ஸ் வரைக்கும்? ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம்டாக ஒரு கொஷின்ஸ் வரும், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இண்டக்டன்ஸ் இஸ் மெஷர்ட் பை என்ன வரும்? இண்டக்டன்ஸ்னாவே மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் தானே. ஸ்கேரிங் பிரிட்ஜ் கெப்பாசிட்டன்ஸ், வெயின் பிரிட்ஜ் வந்து ஃப்ரீக்வன்சி. புரியுதாங்கப்பா உங்களுக்கு? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த கொஷின் அனுப்பிடுறேன், அப்படியே குரூப்பில் அனுப்பிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் எழுதலாம், டென்ஷன்லாம் ஆக வேணாம். பொறுமையாக அப்படியே லிசன் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். புரியுதாங்கப்பா? சரி, இதுக்கு வந்து ஆன்சர் இது அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுறேன். நம்ம வச்ச கொஷின் தான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே அனுப்பிடுறேன். இப்போ நான் உடனே அனுப்பிவிட்றேன். ஆன்சர் வந்து இதுக்கு என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுக்கு வந்து ஆன்சர் சி, மேக்ஸ்வெல் பிரிட்ஜு. அது பார்க்கும்போது கூட வந்து மற்ற இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் வந்து என்னன்னா ஆண்டர்சன் பிரிட்ஜு இருக்கு, அது வந்து லோ கியூ லெஸ் தென் 1. மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜு, கெப்பாசிட்டன்ஸ் பிரிட்ஜ் ரெண்டுமே இருக்கு. இண்டக்டன்ஸ் பிரிட்ஜு, இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பிரிட்ஜு. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து லோ கியூ மெஷர் பண்ணுற கியூங்கிற வார்த்தை வந்து இண்டக்டன்ஸில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, கியூ ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாருங்க, ஆண்டர்சன் பிரிட்ஜ் வந்து லோ கியூ லெஸ் தென் 1. மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பிரிட்ஜ் வந்து மீடியம் கியூ. கேஸ் பிரிட்ஜ் வந்து ஹை கியூ. இது எல்லாமே வந்து இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் தான். மேக்ஸ்வெல் பிரிட்ஜ், ஆண்டர்சன் பிரிட்ஜ், அப்புறம் வந்து ஹேஸ் பிரிட்ஜ், எல்லாமே வந்து இண்டக்டன்ஸை மெஷர் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இது நம்ம பார்த்ததுல எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம். எம்னா மேக்ஸ்வெல் பிரிட்ஜ்னா மீடியம் கியூ, ஹெச்னா வந்து ஹை கியூ. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஆண்டர்சன் பிரிட்ஜ் மட்டும் லோ கியூ, இது மட்டும் லோ கியூ. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இது வந்து பார்த்துக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டயலெக்ட்ரிக் லாஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கேன் பி மெஷர்டு பை. டயலெக்ட்ரிக் லாஸ் வந்து நார்மலாக கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா. டயலெக்ட்ரிக்னாவே டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னாவே கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து
இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேரிங் பிரிட்ஜ். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், ஸ்கேரிங் பிரிட்ஜ் இஸ் யூஸ் டு மெஷர் டைஎலக்ட்ரிக் லாஸ். டைஎலக்ட்ரிக் லாஸ் ஃபார்முலா வந்து நம்ம எழுதியிருந்தோம், ஒமேகா சி வி ஸ்கொயர்டு இன்ட்டு டேன் டெல்டா. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, டைஎலக்ட்ரிக் லாஸ் என்னன்னு மட்டும். புரியுதுங்களா இந்த கொஸ்டின்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன வரும் ஆன்சரு? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாசிவ் காம்போனன்ட் ஹேஸ் த மோஸ்ட் ப்ரீசைஸ் அண்ட் அக்யூரேட் ஸ்டாண்டர்ட்? பாசிவ்னாவே என்ன வரும் உங்களுக்கு? ரெசிஸ்டன்ஸு மட்டும்தான். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே தான் வரும் உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டர் பிகம்ஸ் கிரேட்டர் வெரைட்டி ஆஃப் ப்ரிசிஷன் வேல்யூ. ஓகேவா, நீங்கள் இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மற்றதை விட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசிஷன் வந்து அதிகம். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிசிஷன் வந்து அதிகம். புரியுதா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸு? அடுத்தது வந்து எல்விடிடி, லீனியர். எல்விடிடி வந்து என்னன்னா லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரா? டிரான்ஸ்டியூசர் கிடையாது, டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். எல்விடிடி தெரியலையா உங்களுக்கு? எல்விடிடியோடைய இது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் ஏ எல்விடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூசர் யூஸ்டு ஃபார் அக்யூரேட் அண்ட் லீனியர் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இதில் வந்து எத்தனை இப்போ ஒரு பிரைமரி 2 செகண்டரி இருக்கும். புரியுதாப்பா உங்களுக்கு? ஸோ 2 வோல்டேஜ் ஈக்குவல் டு 2 செகண்டரி வோல்டேஜ் ஈக்குவலாக இருந்தால் என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? 2 செகண்டரி வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கு. சரி, எல்விடிடியோடைய சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இருக்குல்ல இதுக்கு, கட்டாயமாக அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் பார்த்துக்கலாம், கொஸ்டின்ஸில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் 3 ஃபேஸ் பவர் ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நடத்தலை. ஓகேங்களா, 3 ஃபேஸ் பவர் ஃபேக்டர் வந்து போலரைஸ்டு வேல் பவர் ஃபேக்டர் மீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ். இது ஒன்று மட்டும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், அதனால் அதை எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பிரிட்ஜ் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் மீடியம் கியூ. எம் இருக்கு, அதனால அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். கியூடைய வேல்யூ பாருங்க, லோ கியூனா 1. ஓகேங்களா, ஸோ மீடியம் கியூனா 1லேருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா, 10க்கு மேலே இருந்தால் ஹை கியூ. ஓகேங்களா, ஸோ அந்த கியூடைய வேல்யூ வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கோங்க. புரியுதாங்கப்பா ஒரு ஐடியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் டு எக்ஸ்டெண்ட் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 100 voltage? Extend the 0 to 100 voltage range of a 200 ohm per volt meter to 1000. ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? நார்மலாக வந்து எம்முடைய ஃபார்முலா வந்து நான் மல்டிப்ளையர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளையருடைய ஃபார்முலா வந்து என்ன வரும்? மல்டிப்ளையர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளையருடைய ஃபார்முலா வந்து என்ன வரும்? ஆர் எம் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்சி இன்ட்டு எம் மைனஸ் ஒன்னா, ஆர்எஸ்சி இல்லை ஆர்எம், சாரி இங்கே இந்த வேல்யூ வரும். இதுதான மல்டிப்ளையர். நாம் முன்னாடி பார்த்தல ஆர்எஸ் ஈக்குவல் டு ஆர்எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன்னுங்கிற ஃபார்முலா போட்டிருக்கோம். இது அதுக்கு என்ன வரும்? ஸ்டண்டுக்கு ஆர்எஸ் ஈக்குவல் டு ஆர்எம் டிவைடட் பை எம் மைனஸ் 1 வரும். இங்கே வந்து எம்முடைய வேல்யூ வந்து என்ன வரும்? ஐ டிவைடட் பை ஐஎம். இங்கே வந்து எம்முடைய வேல்யூ என்ன வரும்? வி டிவைடட் பை விஎம். புரியுதாப்பா உங்களுக்கு? ஸோ அந்த ஃபார்முலாவில் வச்சுக்கோங்க. எது விஎம்னா எது வி, எது விஎம். விஎம்ங்கிறது 100, விங்கிறது வந்து எவ்வளோ? 1000. ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஐ பை ஐஎம்னா என்ன அர்த்தம்னா, ஐஎம்ங்கிறது பழைய மீட்டருடைய கரண்ட், ஐங்கிறது புதுசாக கண்டுபிடிக்கிற இதோடைய கரண்ட். ஸோ அப்போ வந்து என்ன வரும்? விங்கிறது வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறோடைய வோல்டேஜ், விஎம்ங்கிறது வந்து மீட்டருடைய வோல்டேஜ் 100. ஸோ போட்டிங்கன்னா எம் கிடைச்சிரும். அதில் வந்து மல்டிப்ளையருடைய ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? அதே மாதிரி எரர் இன்ட்ரடியூஸ்ட் பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால் இன் விச் கேட்டகரி? எரர்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து என்னவா இருக்கும்? ரேண்டம் எரர் வந்து உங்களுக்கு தெரியும். கிராஸ் எரர் வந்து நம்ம கிராஸ் எரர், என்விரான்மெண்டல் எரர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் மே பி டியூ டு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லா எரரையும் பாருங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ். கிராஸ் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எரருங்கிறது வந்து ட்ரூ வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து எரரு. ஸோ கிராஸ் எரருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹியூமன் மிஸ்டேக்ஸ்னால வரக்கூடியதான் கிராஸ் எரரு.
ஓகே, அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னால வரக்கூடியது, என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர்னால இது எல்லாமே சேர்ந்து வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர். ரேண்டம் எரர்னா என்ன அர்த்தம்? சடன் சேஞ்ச் இன் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் இஸ் கால்டு ரேண்டம் எரர். ஓகேங்களா? திஸ் டைப் ஆஃப் எரர் வந்து வில் ரிமைன்னா என்னன்னா அந்த சிஸ்டம்லேயே இருக்கும். ஆஃப்டர் சிஸ்டமேட்டிக் எரர் போனதுக்கு அப்புறமும் இந்த ரேண்டம் எரர் வந்து சிஸ்டம்ல அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இது பேர் இன்னொன்று என்னன்னா ரெசிடியூவல் எரர்னு சொல்லிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ கால்டு ரெசிடியூவல் எரர், ரேண்டம் எரர். புரியுதா உங்களுக்கு? இந்த 3 எரரும் கிராஸ் எரர், ஹியூமன் மிஸ்டேக்ஸ். சிஸ்டமேட்டிக் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரரு, அப்புறம் என்விரான்மெண்டல் அப்சர்வேஷன் ரீடிங் பார்க்குறது. ரேண்டம் எரருங்கிறது வந்து என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷனால் ரேண்டம் எரர் வந்து சிஸ்டமேட்டிக் எரர் போனதுக்கு அப்புறமும் அதிலேயே இருக்கும். அதனோட இன்னொரு பேர் வந்து ரெசிடியூவல் எரர். ஓகேங்களா? இது அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன், இதை வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் சின்ன இருக்கு, ஒரு 15 செட் இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க, வோல்டேஜ் காயில், ப்ரெஷர் காயில். நம்ம இப்போ பார்த்தோம்ல, ப்ரெஷர் காயில் வந்து ஹைலி இண்டக்டிவ். இப்போ தானே பார்த்தோம் இல்லையா? ப்ரெஷர் காயில் ஷண்ட் மேக்னெட்னு பார்த்தோம்ல, அது வந்து ஹைலி இண்டக்டிவ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆர் ஃபாலோயிங் இஸ் அ ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் சூட்டபிள் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர் இது வந்து ப்ரெஷர் காஜு ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் நம்ம என்ன பார்க்கல. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்னா மெக்லியோட் காஜ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டியூ டு விச் ஆஃப் த ரீசன் பேரிங்ஸ் ஆஃப் பிஎம்எம்சி ஆர் மேட் ஆஃப் ஜுவல் பேரிங். ஓகேங்களா? ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஜுவல் பேரிங்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கும்ல. ஓகேவா? அந்த பாயிண்டர் இருக்குல்ல, இதான மூவிங் பாயிண்டர். அந்த பாயிண்டர் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தான் வந்து ஜுவல் பேரிங். ஓகேங்களா? அதாவது இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் வந்து இது பண்ணி வைப்பாங்க. இதான் வந்து ஜுவல் பேரிங். எதுக்கு பாருங்கன்னா வியர் அண்ட் டியர்னா தேய்மானம் ஆகாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்காக தான் ஜுவல் பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. பால் பேரிங், ரோலர் பேரிங், இந்த மாதிரி நிறைய பேரிங்ஸ் இருக்குது. ஜுவல் பேரிங் பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னாவே. நெக்ஸ்ட் வந்து பிறகு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. மூவிங் காயில் கேன் ஃப்ரீலி மூவ்ஸ் between the permanent and the coil and many number of copper wire placed on a rectangular shape தான் நம்ம பார்த்தோம் பிஎம்எம்சியில். ரெக்டாங்குலர் ஷேப்டு அலுமினியம், அதில் வந்து விச் இஸ் பிவோட்டட் ஆன் தி ஜுவல் பேரிங். அவாய்ட் வியர் அண்ட் டியர். அடுத்து நம்ம பார்த்தோம்ல பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட்னு நம்ம பார்த்தோம், அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இம்பர்ஃபெக்ட் கெப்பாசிட்டன்ஸ் shunted by a resistant when we measured which one of the following. இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேரிங் பிரிட்ஜ். பர்ஃபெக்ட் கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன வரும்? டிசாட்டி பிரிட்ஜ். அதில் எழுதியிருந்த மாதிரி நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கும்போது 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டிசாட்டி பிரிட்ஜ். இம்பர்ஃபெக்ட் கெப்பாசிட்டன்ஸ்னா ஸ்கேரிங் பிரிட்ஜ். அதாவது அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து தெரியல, அந்த ஸ்கேரிங் பிரிட்ஜில் எதை வேரி பண்ணுவோம் அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸு வாட் இஸ் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னென்னா இண்டக்டன்ஸ், வேரியபிள் இண்டக்டன்ஸ் டிரான்ஸ்டியூசர். வேரியபிள் இண்டக்டன்ஸ் டிரான்ஸ்டியூசர் தான் வந்து டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்டியூசர். ஸோ எதனால் அப்படின்னு சொல்கிறாங்க? uses inductive effect on its operation. ஓகேங்களா? ஸோ லைக் ப்ரெஷர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, இது எல்லாமே. அதாவது எல்விடிடிங்கிறது வந்து ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசரா, இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசரா, கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசரா? எல்விடிடி என்னப்பா புரியலையா? வெரி குட், இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எல்விடிடி அதாவது டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வேரியபிள் இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர் தான். ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசருக்கு என்ன எக்ஸாம்பிள்? கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசருக்கு என்ன எக்ஸாம்பிள்? ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்ட்ரெயின் காஜ் என்ன வரும்? ஸ்ட்ரெயின் காஜ் இஸ் ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் காஜ் ஃபேக்டர்லாம் பார்த்தீங்களா? del R by R divided by del L by L.
அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க காஜி ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசருக்கு என்ன எக்ஸாம்பிள்? இதெல்லாம் எதில் வரும் உங்களுக்கு? இந்த லோடு செல்லு, லோட் செல்லாம் பார்த்துருக்கீங்களா? லோட் செல், அப்புறம் வந்து பெல்லோஸ் இருக்கு, அப்புறம் லோட் செல் இருக்கு, அப்புறம் வந்து பேர் என்ன எதுன்னு சொல்லுவோமே, பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர். அது வந்து என்ன எதில் வரும்? பீசோ எலக்ட்ரிக்ல ஒர்க் ஆகுறது. என்னப்பா? சரி, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன? சரி, இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாருங்க. டிரான்ஸ்டியூசர்னா வந்து நான் எலக்ட்ரிக்கலாக மாற்றும். புரியுதா உங்களுக்கு? நான் எலக்ட்ரிக்கலாக ப்ரெஷரு, ஹியூமிடிட்டி எதுவாக இருந்தாலும், இப்போ நம்ம போய் மேலே ஏறி நின்னோன்னா டிஜிட்டலாக காட்டுது இல்லையா, அனலாக் டு டிஜிட்டல், உடனே வந்து எலக்ட்ரிக்கலாக மாற்றுறதுனால தான் கிடைக்குது. ஸோ அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து டிரான்ஸ்டியூசர். நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி எல்லாமே எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. எலக்ட்ரிக்கலை நான் எலக்ட்ரிக்கலாக மாற்றக்கூடியது தான் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசர். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? குவாட்ஸ், அதுக்கு பேர் என்னது? பெரியம் டைட்டானேட்டு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாவே அது எலக்ட்ரிக்கல் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதான் வந்து எலக்ட்ரிக்கலை நான் எலக்ட்ரிக்கலாக மாற்றுறது. ஓகேங்களா? எலாங்கேஷன், அதாவது அதில் நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அதனுடைய டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா ஏதாவது? தெர்மோமீட்டர் இருக்குல்ல, தெர்மோமீட்டரை வந்து என்ன பண்ணணும், நம்மளோட இதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கொடுக்கும். ஓகே, நம்ம என்ன மெஷர் பண்ணணுமோ அதை வந்து எலக்ட்ரிக்கலாக கொடுக்கும். அதுமாரி ஏதாவது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்கள் இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசருக்கு. சரி, பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இது ஒன்று சொல்லுங்க பாருங்க. விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் மெயின் காஸ் ஆஃப் கிரீப்பிங்? கிரீப்பிங் நடக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். என்ன ரீசன்? ஃப்ரிக்ஷன் காம்பன்சேஷன், ஓவர் ஃப்ரிக்ஷன். நண்பா, சரி, இப்போ இதில் புரியுதா? விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மெயின் காஸ் ஆஃப் கிரீப்பிங். இது வந்து ஃப்ரிக்ஷன் தான். லேகு, லீடு இதெல்லாம் எதுவும் பிரேக்கிங்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து என்னென்னா ஓவர் ஃப்ரிக்ஷன் காம்பன்சேஷன், ஓவர் வோல்டேஜ், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அந்த ஃப்ரிக்ஷன், இந்த க்ரீப்பிங் எதனால் வருங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தல. ஓவர் வோல்டேஜில் வரலாம், அப்புறம் ஃப்ரிக்ஷனால் வரும். இன்னொன்று என்ன பார்த்தோம்? காம்பன்சேஷன், ஓவர் காம்பன்சேஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா பாருங்க, இதனால் பார்த்தோம் வைப்ரேஷனால். ஃப்ரிக்ஷன் க்ரீப்பிங் வந்து இது 4 ஆப்ஷன் நல்லா பார்த்துவாங்க. ஓவர் வோல்டேஜ், ஓவர் காம்பன்சேஷன், சப்ளை வோல்டேஜ் மோர் தென் நார்மல் வோல்டேஜோட வந்தால் வரும், அப்புறம் ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வரும், அப்புறம் வைப்ரேஷனாலையும் கூட வரும். இதெல்லாம் தான் ரீசன். இதெல்லாம் ரீசன் கிடையாது. லேகு, காம்பன்சேஷன், இதெல்லாம் லேகு, லீடு, ஓவர்லோடு இதெல்லாம் கிடையாது. ஓவர் வோல்டேஜ்ன்னு இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதாப்பா? புரியுதா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதை கேட்குறாங்க. கிளாம்ப் ஆன் அம்மீட்டர், இது ஒரு கொஸ்டின். கிளாம்ப் ஆன் அம்மீட்டர் தெரியுமில? கிளாம்ப் ஆன் அம்மீட்டரு நீங்கள் இபியில் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை உங்களுக்கு கொடுப்பாங்க. கிளாம்ப் ஆன் அம்மீட்டர். கிளாம்ப் ஆன் அம்மீட்டர்னா, இப்போ ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஒயரில் என்ன கரண்ட் போகுதுன்னு நமக்கு தெரியாது. சிங்கிள் ஃபேஸா இல்லை 3 ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கரண்ட்டை வந்து என்னங்கிறத வந்து இந்த இந்த ஒயரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமலே அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து கிளாம்ப் ஆன் அம்மீட்டர். அதாவதுப்பா என்னன்னா பாருங்க, இது இருக்கு இல்லையா, அந்த மீட்டர்லேயே மேலே ஒரு கிளிப் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் இப்படி இது பண்ணீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். கொண்டு போய் நேராக இந்த ஒயரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயருக்கு நடுவில் வந்து கேப்பில் இப்படி போய் கிளிப் ஆகிடும். இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் எவ்வளோ கரண்ட் தான், எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன், ஏசி தானே, டிசிலாம் பார்க்க முடியாது, ஏசி தான். எவ்வளோ இண்டக்ஷனில் வந்து என்ன ஆகும்னா எவ்வளோ கரண்ட் அப்படின்றத அது வந்து கரெக்டாக காட்டும். அதான் வந்து கிளாம்ப் ஆன் அம்மீட்டர். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 ஃபேஸு சிங்கிள் ஃபேஸு கனெக்ஷன் வாங்கிடுவாங்க இல்லையா, பண்ணிட்டு இதில் வந்து 3 ஃபேஸ் மோட்டர் தான் ஓட்டுறாங்க. சைஸில் வந்து 3 ஃபேஸ் மோட்டரும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு 3 ஃபேஸ் மோட்டரை ஓட்டுறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஹை பவர் ஃபேக்டர் வந்து வெரி லோவாகிடும். ஸோ இபிக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இதை கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது, ஒயரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமலே இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் கிளிப் ஆன் அம்மீட்டர். ஓகேங்களா? அது மல்டிமீட்டருங்கிறது வந்து இதில் வராது. அதில் வந்து 2 டெர்மினல் இருக்கும். அதில் கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான்.
அதுலேயே ஒரு சில இதில் வந்து அதுலேயே கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் அந்த மோடுக்கு நீங்கள் மாற்றிட்டு ஏசி கரண்ட் எவ்வளோங்கிறத இது பண்ணலாம். இதுதான் இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ இதுதான் ஒயரு. இந்த ஒயரில் வந்து இதான் வந்து இந்த மீட்டருக்கு பேர் தான் வந்து என்னென்னா கிளிப்பு. பாருங்கள், இதான் வந்து கிளிப்பு. இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா 2 கேப் ஆகிட்டு வெளியே எடுத்துடலாம் ஒயரை. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுங்கிறத சும்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ஏசி கரண்ட்டு தான், ஹை ஆல்டர்னேட்டிங் கரண்ட். 10 ஆம்பியர் 20 ஆம்பியர்லாம் வந்து நீங்கள் அம்மீட்டர்லேயே பார்க்க முடியாது. 100 ஆம்ஸ்லாம் எப்படி நீங்கள் போய் பார்ப்பீங்க? பவர் பிளான்ல 100 ஆம்ஸ்லாம் இருக்கு. ஸோ 100 ஆம்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நேராக போய் டச், அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஹை ஏசி கரண்ட். புரியுதாங்கப்பா? இது என்ன பிரின்சிபலில் கிளாம்ப் ஆன் அம்மீட்டர் ஒர்க் ஆகுதுன்னா இண்டக்ஷன் பிரின்சிபல். ஓகேங்களா? மாடர்ன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கிளாம்ப் ஆன் மீட்டர் ஒர்க்கிங் போத் ஏசி அண்ட் டிசியுமே இப்போலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஜெனரலாக ஹை ஏசி கரண்ட், ஏசிக்கு மட்டும்தான். இதுக்கு சொல்ல போகலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிரிட்ஜ் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் லாஸ் அட் பவர் ஃபேக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். இல்லை, டைஎலக்ட்ரிக் லாஸு, பவர் ஃபேக்டரு, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஸ்கேரிங் பிரிட்ஜ். ஸ்கேரிங் பிரிட்ஜில் வந்து டிசார்டி பிரிட்ஜும் வந்து மெஷர் பண்ணோம் வந்து 2 பர்ஃபெக்ட் கெப்பாசிட்டன்ஸ். 2 கெப்பாசிட்டர் அன்னோன் வேல்யூஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டைஎலக்ட்ரிக் லாஸு, பவர் ஃபேக்டரு, டிஃப்ளெக்ஷன் ஃபேக்டரு, இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். சாரி, டிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் இல்லை, டெசிபேஷன் ஃபேக்டர். டெசிபேஷன் ஃபேக்டர் இதுவுமே வந்து ஸ்கேரிங் பிரிட்ஜ் வந்து பண்ணோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்களா இது ஃபார் லோ, இது உங்களுக்கு என்ன நடத்தலை, மதியம் பார்க்கலாம். லோ ரெசிஸ்டன்ட் மெஷர்மெண்ட் மெத்தட் வந்து என்னன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், கெல்வின் பிரிட்ஜ், அப்புறம் வந்து கார்டட். என்ன வரும் உங்களுக்கு? கெல்வின் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். சரி, அதில் வந்து கெல்வின் டபுள் பிரிட்ஜ் வந்து என்னது வெரி வெரி லோ ரெசிஸ்டன்ஸு. அதில் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன வேல்யூ, ஹை ரெசிஸ்டன்ஸ்னா என்ன வேல்யூ, மீடியம் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அந்த வேல்யூ எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஹை ரெசிஸ்டன்ஸ்னா 10 மெகா ஓம். இது வந்து ஹை. லோ ரெசிஸ்டன்ஸ்னா வெரி குட், 0.1 மெகா ஓம். அப்புறம் வந்து மீடியம்னா வெரி குட், 0.1 to 10. 0.1 to 0.1 to 10 என்ன வரும் உங்களுக்கு? கிலோ ஓமா மெகா ஓமா? 0.1. எல்லாமே மெகாவில் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இல்லை இதே கிலோவாக கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் கிலோவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதாங்கப்பா? இதை இது நான் என்ன உங்களுக்கு பார்க்கல, இது மாதிரி இது மட்டும் பார்த்துடலாம். இது வந்து கொஸ்டின்ஸ் வரும் பாருங்க. கெல்வின் பிரிட்ஜ் வந்து என்ன அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ கெல்வின் டபுள் பிரிட்ஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மீடியம் ரெசிஸ்டன்ஸு, அதாவது வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? கெல்வின் பிரிட்ஜ், கெல்வின் டபுள் பிரிட்ஜ் ரெண்டுமே. இது ரெண்டுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெரி லோ. அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மீடியம் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஓகேவா? ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மெகா ஓம், மெகர் இல்லைன்னா மெகா ஓம் பிரிட்ஜ். ஓகேவா? புரியுதாங்கப்பா? இதில் வந்து பாருங்க, அடுத்தது வந்து என்ன கேட்டோம், விச் ஆம்பிளிஃபையர் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர். மல்டிமீட்டரில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். சாரி, டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். புரியுதாங்கப்பா? இந்த கொஸ்டின் மட்டுமே நிறைய பாருங்க, நீங்கள் வேற எதுவும் நீங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய படிக்கிறதெல்லாம் அங்கே வந்து இனிமேல் டைம் இல்லை, அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. இதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க ஓரளவுக்கு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா கொடுப்போம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்ஸ் ஆர் யூஸ்டு பிரின்சிபலி டு ஆம்பிளிஃபை சிக்னல் ஃப்ரம் விச் ஆர் த ஃபாலோயிங். எதுலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிரான்ஸ்டியூசர்லேருந்து வர அவுட்புட்டை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தா, இப்போ நம்ம மைக்லாம் இருக்கு இல்லையா, மைக்கு வந்து என்ன சொல்லுவோம்? மைக்கு மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, அந்த மைக்கில் நம்ம பேசும்போது அது வந்து என்ன பண்ணும், அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது இல்லையா. நம்ம பேசுகிறோம், அது வந்து நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி வாய்ஸு, அதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுக்குது. அது வந்து மைக்ரோஃபோன், அது வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர். அதுமாரி இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசருங்கிறது வந்து
எலக்ட்ரிக்கல் ஸ்பீக்கர் ஓகேங்களா, அது வந்து நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் சிக்னலை வாய்ஸாக வந்து மாற்றி கொடுக்குது, ஆப்போசிட்டாக மாற்றி கொடுக்குது. ஸோ அப்போ ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் இன்வெர்ஸ் டிரான்ஸ்டியூசர். புரியுது? அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளே பாருங்க 4 ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆம்பிளிஃபையர் வந்து எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்டியூசரோடைய அவுட்புட் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் நான் எலக்ட்ரிக்கலாக மாற்றி வருது. அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா? இந்த புக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இஏடின்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்லைன் புக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் இருக்குது, கொஷின்ஸ் வித் ஆன்சர். இது எல்லாமே வந்து ஏஇ ஜேஇ லெவல் கொஷின்ஸ் தான். 45 டெஸ்ட் மெஷின்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கோருடைய இது ஓகேங்களா. ஸோ இது ஆன்லைனில் அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து முன்ன வாங்கினது இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கம்பைன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே இதில் தான் நான் இந்த கொஷின்ஸ் எடுத்தேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருந்தால் இந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் இதே எல்லாமே இதுலேருந்து எடுத்த கொஸ்டின் தான், இந்த மாடலில் தான் கேட்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஒரு ஐடியா மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, அவ்வளோதான். தெர்மோகப்பிள்னா என்ன? தெர்மோகப்பிள்னால சீபேக் எஃபெக்ட். ஓகேவா. சீபேக் எஃபெக்ட், ஹாட் ஜங்ஷன், கோல்டு ஜங்ஷன். அப்புறம் அந்த தெர்மோகப்பிள்னா வேற என்ன ஞாபகத்துக்கு வரணும்? பை மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பை மெட்டல்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த சைடு ஒரு மெட்டல், அந்த சைடு ஒரு மெட்டல், 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் இஸ் கால்டு தெர்மோகப்பிள். அதில் வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அந்த 2 மெட்டலுக்கு பேர் என்ன? பை மெட்டல். அந்த பேரே வித்தியாசமா இருக்கும். என்னது? ஆ இல்லை, காப்பர் அலுமினியம் வராது. காப்பர் டங்ஸ்டன் இல்லைன்னா வந்து கான்ஸ்டன்டன், இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டுமே வேற வேற மாதிரியான வித்தியாசமான மெட்டல்ஸாக இருக்கும். அப்புறம் சீபேக் எஃபெக்ட்டுங்கிறது முக்கியம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் அடுத்தது வந்து பாருங்க, டெய்லி எனர்ஜி ப்ரொடியூஸ் இன் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து மேக்ஸிமம் லோடு. இது வந்து ஃபார்முலா பவர் சிஸ்டம் கொஸ்டின். டிமாண்ட் ஃபேக்டரு, டைவர்சிட்டி ஃபேக்டரு, லோடு ஃபேக்டரு, ஓகேவா, ஆவரேஜ் லோடு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். வந்து இதை வச்சு ஆன்சர் போட்டிருக்காங்க. லோடு ஃபேக்டர்னா பாருங்கள், ஆவரேஜ் லோடு டிவைட் பை மேக்ஸிமம் டிமாண்ட். மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. லோடு ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க 0.6ன்னு. லோடு ஃபேக்டர் ஃபார்முலா இது. ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோனா 50 மெகாவாட். புரியுதா உங்களுக்கு இந்த கொஷின்ஸு?